எங்க திரும்பினாலும் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் படம் பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் கூப்பிட்டு பாராட்டுறாங்க. பொலிட்டீஷியன்ஸ் கூப்பிட்டு பாராட்டுறாங்க. எங்க இது வந்து தமிழ் ஆடியன்ஸோட கனெக்ட் ஆச்சு? எங்க இது வந்து அ ஏன் இங்க தமிழ்நாட்டுல அதிகமா செலிப்ரேட் பண்றாங்கன்னா, கிட்டத்தட்ட 33 வருஷம் ஆச்சு. குணா படம் ரிலீஸ் ஆயி 33, 32 வருஷம் கிட்ட ஆச்சு. ஸோ அந்த படத்துல ஒரு பாட்டு கரெக்ட்டான சிச்சுவேஷன்ல கரெக்ட்டா வந்து ஹேண்டில் பண்ணி போட்டிருப்பாங்க. இந்த பாட்டு வந்து படம் ஸ்டார்ட்டிங்லயே டைட்டில் கார்டு போடும்போதே ஃபர்ஸ்ட் கண்மணி, அன்போடு, காதலன் அப்படின்ற அந்த இதுதான் அதுல தான் படமே ஆரம்பிக்குது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. மஞ்சுமல் பாய்ஸோட ஸ்டோரி எங்க ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கேரளால அவங்களோட ஊர்ல எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் கேங்கா இருக்காங்க. எல்லா ஊருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை பார்க்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து ட்ரிப்பா கொடைக்கானல் போலாம் அப்படின்ட்டு கொடைக்கானல் கிளம்புறாங்க. ஸோ அது அவங்களோட அங்க அவங்களோட வேலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஜாலியா அந்த படமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கல்யாண கச்சேரி எல்லாம் ஆரம்பிக்குது. அங்க வந்து ஒரு இந்த கயிறெழுத்தல் போட்டியெல்லாம் வைக்கிறாங்க. ஸோ கயிறெழுத்தல் போட்டில அவங்க ரொம்ப அந்த ட்ரிக்கெல்லாம் ஃபாலோ பண்ணி ப்ரொஃபஷனலா பண்றாங்க. இது மஞ்சுமெல்ல டீம்ஸா? மஞ்சுமெல்ல டீம். ஸோ அந்த மாரி ஜாலியா விளாண்டுட்டு போயிட்டு இருக்க பசங்க, கொடைக்கானலும் ட்ரிப் போலாம் ஜாலியா இருக்கும் அப்படின்னு செம்ம ஜாலியா ஃபன்னா கிளம்புறாங்க. அதுவரையும் ஓகேடா வேற லெவல்ல இந்த கோவா படம் அந்த மாரி கொஞ்சம் ஜாலியா இருக்க போதுடா அப்படின்னு பார்த்தா, அ போறாங்க. போயிட்டு கொடைக்கானல்ல போயிட்டு எல்லா இடத்தையும் விசிட் பண்றாங்க. குணா கேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த பழனியில ஒரு சிடி வாங்குறாங்க. பழனியில வந்து அந்த குணா படத்தோட சிடி வாங்குறாங்க. அந்த சாங் வந்து இதுல வண்டியில போடுறதுக்காக, கார்ல போம்போது போட்டு போறதுக்காக. ஸோ, அப்போ அந்த கனெக்ட்ல சரி ஓகே குணா கேவ் இருக்குடா. இது குணா படத்துல வர கேவ் நம்ம போய் விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. போயிட்டு நீங்க ரெகுலரா நான் கொடைக்கானல் போயிருக்கேன். போம்போது அந்த நெறையா வேருள்ள மரங்கள் இருக்கும். ஸோ, அங்க போயிட்டு ஃபோட்டோ எடுக்கிறது. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியா வரையும் அந்த அந்த இது கேட் வரையும் போவாங்க. அதுக்கு கீழ விட மாட்டாங்க. இவங்க ரொம்ப துருதுருன்னு இருக்கனால, வாடா அதையும் போய் தாண்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அந்த கேவ்க்கு போறாங்க. அங்க அங்க போயிட்டு விளையாண்டுட்டு அந்த மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்றது அந்த பெயிண்ட்லலாம் நேம் எழுதிட்டு பார்க்கும்போது, அதுல வந்து ஒரு ஃப்ரெண்ட் வந்து உள்ள விழுந்தர்றாங்க. ஸோ உள்ள விழுந்துட்டு, அங்கருந்து தான் நமக்கு அந்த படத்தோட இதே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது வந்து நீங்க உங்களுக்கு படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பசங்களோட சேர்ந்து நம்மளும் ஐய்யயோ! நம்ம ஃப்ரெண்ட் விழுந்துட்டான்டா, நம்மளும் காப்பாத்தணும்டா அப்படி இருக்கும். அ அவன் அந்த ஒரு கட் ஒண்ணு இருக்கும். அ அவன் வந்து இது வந்து எங்க எனக்கு கனெக்ட் ஆச்சுன்னா, அதுல வந்து அந்த அந்த விழுந்தார்ல ஃப்ரெண்டு. ஸோ, அவரோட ஆட்டிட்யூட், அவரோட கேரக்டர் தான். ஸோ, எனக்கு ஒத்துப்போகும். அவரு அவரு வந்து ரொம்ப பயந்தவர் மாரி காட்டுவாங்க. அதாவது சின்ன வயசுல அ ஒரு அ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆத்துல குளிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப இவரு ஆசைப்பட்டு ஆத்துல குளிக்கலான்னு உள்ள குதிக்கும்போது, இவரு பளபளன்னு உள்ள போயிருவாரு. இல்ல? ஸோ, பளபளன்னு உள்ள போயிருவாரு. ஸோ, அப்ப அதுலருந்து ஒரு கட் அடிச்சு, எப்படி விழுந்தாங்கன்றத காமிப்பாங்க. ஆ ஸோ அது வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும். சினிமாட்டோகிராஃபர் பார்த்தீங்கன்னா, சஜு சாலத் அப்படின்றவரு. வேற லெவல்ல அந்த கேமரா வந்து சரி ஓகே மேல மட்டும் காமிச்சுட்டு விட்டுருவாங்க. ஓரளவு உள்ள காமிப்பாங்கன்னா, அந்த எண்டு வரையும் காமிக்கிறாங்க. அது எல்லாமே பாதி செட்டு, பாதி வந்து ஒரிஜினலா எடுத்தன்றது சொல்றாங்க. ஆனா எது வந்து செட்டு, எது வந்து ஒரிஜினல்ன்றது தெரியவே தெரியாது. அவ்ளோ ரியலிஸ்டிக்கா, அவ்ளோ ஒரு கனெக்ட்டா இருந்துச்சு. ஸோ, இதுக்கு வந்து ஆர்ட் டைரக்டர் பயங்கரமா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ, ஆர்ட் டைரக்டர் பார்த்தீங்கன்னா, அஜயன் சலிஷேரின்னு சொல்லிட்டு சூப்பரா இருந்துச்சு. இதுல எது ஒரிஜினல், எது டூப்ளிகேட் இப்ப பழைய 90ஸ்ல எடுத்தோம்னா, நமக்கு எது ஒரிஜினல், எது டூப்ளிகேட்ன்னு தெரியாது. ஈஸியா ஓகே. ஆனா இப்ப இருக்க டெக்னாலஜிய வச்சுட்டு, நம்ம ஒரிஜினலே வச்சாலும், "டேய் அது ஏதோ டூப்ளிகேட் மாரி இருக்குடா." அப்படி சொல்லக்கூடிய இதுல, சூப்பரா அந்த பட்ஜெட்ல பயங்கரமா பண்ணியிருக்காங்க. அ வேற லெவல்ல இருக்கு. ஸோ அப்படி பயந்துட்டு இருக்க ஒரு ஆளு உள்ள போய் மாட்டிக்கிறாரு. எப்படி கூட்டிட்டு வராங்க அப்படின்றது தான் கதை. இதுல வந்து அதுக்கப்புறம் போலீஸ்லாம் வந்துர்றாங்க. விழுந்தோனே அங்க இங்க அரேஞ்ச் பண்ணி பொதுமக்கள்லாம் திரட்டிட்டு அந்த பசங்க ஒவ்வொருத்தரும் பிரிஞ்சு போய் ஊர் பொதுமக்கள்லாம் ஒருத்தர் திரட்டுறாங்க. பாதி கேங் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. போலீஸ கூப்பிடுறதுக்கு. ஸோ எல்லாருமே வராங்க. ஃபயர் என்ஜின் அவங்க வராங்க. அந்த டீம் வருது. ஸோ எல்லாருமே வந்துட்டு ட்ரை பண்றாங்க. முடியல. எல்லாத்துக்கும் பயம். ஏன்னா, அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் கிட்ட உள்ள விழுந்திருக்காங்க.
சி ஒரு மினிஸ்டரோட மகனே மருமகனே உள்ள விழுந்துட்டு வெளிய வர முடியாம போச்சு அப்படின்ற ஒரு ஸ்டோரியெல்லாம் சொல்றாங்க. ஸோ இவங்களுக்கு பயம் வருது. அதுக்கப்புறம் வந்து அதுல இருக்க ஒரு ஃப்ரெண்டே வந்துட்டு, "சார் நான் கூட்டு போறேன். நான் நான் போய் என் ஃப்ரெண்ட காப்பாத்துறேன்" அப்படின்னு போறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு? எப்படி காப்பாத்துனாங்க? இப்ப நான் இப்ப அந்த ஸ்டோரிய ஃபுல்லா சொன்னாலுமே, நீங்க அந்த படம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட டிராவல் பண்ற மாரி இருக்கும். இப்போ நான் வந்து இந்த படத்த பார்த்துட்டு, அ இந்த இந்த படத்த பார்த்துட்டு நான் இது பண்ணும்போது, எனக்கு வந்து ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரத்துக்கு அப்படியே அந்த கொடைக்கானல் குணா கேவ்ல இருந்து அந்த இன்சிடென்ட்ல இருந்து வெளிய வந்தா ஒரு ரிலாக்சேஷன் இருக்குல்ல, அந்த மாரி ஒரு ஃபீல் குடுத்தது. ஸோ அந்த ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரெண்ட நடிச்சவர் யாரு பார்த்தீங்கன்னா, அம் ஷோ ஷௌபின் ஷௌபின் ஷாஹின்ன்னு சொல்லிட்டு தான் அவங்க ஃப்ரெண்ட நடிச்சாங்க. அவரு தான் போய் காப்பாத்துவாரு. சின்ன வயசுல இது ஒரு கனெக்ட் வச்சிருப்பாங்க. சின்ன வயசுல அவரு தான் வந்துட்டு அந்த ஆத்துல விழுந்த ஃப்ரெண்ட காப்பாத்துறாரு. அந்த இடத்துல ஒரு கட் இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு டீட்டெயிலிங் இருந்துச்சு. எக்ஸாம்பிள்க்கு சொல்லணும்னா, இதுல வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து லாஸ்ட்டா வந்து அந்த கயிறு போட்டு தானே கூட்டிட்டு வராங்க. ஸோ கயிறெல்லாம் பத்தாது. ஏன்னா 100 மீட்டரு, 120 மீட்டருக்கும் கீழ போய் விழுந்திருப்பாங்க. ஸோ அந்த கயிறோட நீளமே பத்தாது. திரும்ப எக்ஸ்டர்னலா கயிறு கொண்டு வந்து ஜாயின் பண்ணி இழுக்கும்போது அதுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு டெக்னிக்கலா ஸோ இவங்க எப்படி இழுப்பாங்க? அப்படின்றதுக்கான சின்ன சின்ன டீட்டெயிலிங் குடுத்துருக்காங்க. உண்மையாலுமே பயங்கரமா இருந்துச்சு. ஸோ அதுல ஆரம்பிச்சுட்டு அங்க ஒரு கட்டு. அது முடிச்சதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்ட் அப்படியே மேல தூக்கி காப்பாத்தி எடுத்துட்டு வராங்க தெரியுமா? அங்க வருது. மனிதர உணர்ந்து கொள்ள மனித காதல் அல்ல, அதையும் விட புனிதமானது அப்படின்னு சொல்லிட்டு இத ஃப்ரெண்ட்ஸ்க்கு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. வேற லெவல்ல இருந்துச்சு. அவங்க அப்படி இருந்துச்சு. அதனால தான் வந்து இந்த படத்துக்கு இவ்ளோ ஹைப், இவ்ளோ கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா, இந்த இடத்துல வந்து நார்மலா ஒரு பிஜிஎம் போட்டிருந்தாலுமே, அது வந்து அவ்ளோ செட் ஆயிருக்குமா? இது வந்து எவ்ளோ ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி பிஜிஎம் போட்டிருந்தாலுமே, அது அவ்ளோ செட் ஆயிருக்குமா? என்னன்றது நமக்கு தெரியாது. ஆனா, அவ்ளோ பயங்கரமா, அவ்ளோ சூப்பரா ஆ பண்ணியிருந்தாங்க. வேற லெவல்ல இருந்துச்சு. அண்ட் கங்கிராச்சுலேஷன். ஸோ இந்த படத்த யாராவது பார்க்கல அப்டின்னா, ஸோ தயவு செய்து போய் பாருங்க. வேற லெவல்ல இருக்கு படம். ஆ அந்த அந்த டீமு, அந்த டைரக்டர் ஒன்ஸ் அகைன் நான் சொல்லிர்றேன். ஸோ டைரக்டர் சிதம்பரம் பொதுவாள் அவருக்கு, சினிமாட்டோகிராஃபர் சிஜு சாலித் அவருக்கு, அண்ட் அந்த ஃப்ரெண்டா நடிச்சவர் ஒருத்தர் ஷோபின் ஷாகிர் அவர் தான் ப்ரொடியூசரும் கூட. ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூசர், டெபியூட் ப்ரொடியூசர்ன்னு போட்டிருந்துச்சு பார்த்தேன். ஸோ ஆர்ட் டைரக்டர் வந்து அஜயன் சலிஷேரி. ஸோ அவருக்கு எல்லாத்துக்குமே வந்து எக்ஸ்ட்ராடினரி ஒர்க் வேற லெவல்ல பண்ணியிருந்தாங்க. ஸோ உண்மையாலுமே இந்த மஞ்சுமன் பாய்ஸ் அந்த கேங் வந்து உண்மையாலுமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் போல. கூட வந்த ஃப்ரெண்ட வந்து உயிரோட காப்பாத்திட்டு தான் வீட்டுக்கு போணும் அப்படின்ற ஒரு இதோட இது பண்ணானுங்க. நானும் தான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட கொடைக்கானல் போனேன். சப்போஸ் நாங்க இது விழுந்திருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், சரி நாய் செத்து தொலையுது அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க ஊருக்கு வந்திருப்பானுங்க. அவனுங்க அபிராமி அபிராமின்ட்டு வந்திருப்பானுங்க.